கேக்குறேன் மாமா, நீ இந்த குடியார மச்சான் எங்க போனா? இன்னைக்கு குடிச்சிட்டு மட்டையாட்டானா? மச்சான், இன்னைக்கு மட்டும் நீ வந்து என் ஜாக்கெட் கொக்கிய பிக்கல, மாவன நான் ஓ கொக்கிய பிச்சிடுவேன். மகாஜனங்களே, கல்யாணமாகி 1 வருஷம் ஆச்சு. நானும் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன், என் முந்தாடி அவுத்தும் பார்த்துட்டேன். ஆனா காலெல்லாம் கண்ணீர் விட்டு கதர்னே ஒழிய ஒரு நாளும் அவன் என்ன ஒண்ணுமே பண்ணதில்லை. ஐயோ, என் தலையெழுத்து இப்படி ஆயிடுச்சே. இன்னைக்கு மட்டும் அவன் உடுக்கைய அடிக்கல, என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. மாப்பிள்ள, I am steady. ஒரு கிண்ணத்தை ஏந்துகின்றேன், ஏய் ஏய் ஏய், பல எண்ணத்தில் நீந்துகின்றேன், ஏன் ஏன் ஏன். யோ, அந்த கிண்ணத்தை தான் டெய்லி ஏந்திரிய, இந்த கிண்ணத்தை ஒரு நாளாச்சும் நீ ஏந்திருப்பியா? ஆடியே வந்து உண்டாமே கல்யாண நாள் எதுவுமா கம்முன்னு அடக்கி வச்சுட்டு வாயான்னு சொன்னேன். என் பேச்ச கேட்டியா? இன்னைக்கு குடிச்சிட்டு ஆட்டிக்கிட்டு வர. ஆடியே வஞ்சிரம், இந்த வாழை ஆட்டிக்கிட்டு வந்தாலும் இன்னைக்கு விட்டு ஆட்ட தாண்டி போறேன். ஏன் என்னத்தை விட்டு ஆட்ட போற? மாப்பிள்ள, எதை விட்டு ஆட்டணும்? மாமா, எங்க அத்தையோட புண்ணாக்களை விட்டு ஆட்டணும். வாய மூடுடா உண்டு. கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆச்சு. ஒரு நாளாவது யோ மானம் கட்டவனே, ஒரு நாளாவது என்கிட்ட நீ வந்திருப்பியா? அத்தை, வருஷத்துக்கு ஒரு தடவை வரதுக்கு எங்க மாமன்னு தீபாவளியா? ஏய், அவன் திரியில்லாதவன்டா, என்ன திருப்திப்படுத்த முடியாதுடா. அத்தை, இன்னைக்கு என் மாமனை போய் தெளிவு வச்சு உங்களை தெளிவாக்க வேண்டியது இந்த மாப்பிள்ளை நண்டோட பொறுப்பு. முதல்ல நீங்க போய் பருப்பு மத்து எடுத்துட்டு வாங்க. ஏய் நண்டு, பருப்பு கட்டுற மத்தாடா? ஆமா, பருப்பு மத்து தான். சரிடா, எடுத்துட்டு வரேன். போங்க போங்க. அடா நாய்க்கிட்ட நாய் மாமா. ஆறு ஐயா, எப்ப பாரு போத. பாரு, மானங்கட்ட நாய், நான் எடுக்க வேண்டிய வாந்திய சேர்த்து அவனே எடுத்துக்கிட்டு இருக்கான். நண்டு, நீ கேட்ட மத்த நான் எடுத்துட்டு வந்துட்டேன். அத்த, முதல்ல பருப்பு மத்து எடுத்து மாமா மேல உட்காந்து நல்லா போட்டு கடையணும் மத்த. அவர் மேல உட்காந்து நான் கடையணுமா? ஆமா அத்த. நீ சொல்றது எனக்கு எதுவுமே புரியலடா. எங்க நீ கடைஞ்சு காட்டுடா. கடைஞ்சு காட்டுறேன், அதே மாதிரி நீங்களும் கடைஞ்சு காட்டுறீங்களா? சரிடா நண்டு, பாருங்க நல்லா கடையிறேன். பார்த்து கடைடா, பாவம் பொட்டுன்னு போயிட போறாரு. இப்படியே அத்தம் கடையணும், பாத்தீங்களா? அதே மாதிரி நல்லா போட்டு கடைங்க, அப்பதான் நல்லா சாம்பாரா. இப்படி கடையுமா? அப்படிதான். கடைஞ்சா நல்லா பருப்பு வேவும். பருப்பு வெந்துருமா? நல்லா வெந்துரும். இருந்தாதான்டா வேவும். ஏண்டா, அவன் சும்மா போதையில ஏத்து தள்ளாடிட்டு இருந்தா. அத கடை இத கடைன்னு கடைசியா அவன் தூங்கி போயிட்டான்டா. என்ன நாமான எழுப்பிட்டுமா? டேய், அவனை எழுப்பிட்டு என்னடா ஆக போகுது? என் மச்சானை எப்படியாச்சும் எழுப்பி விடுறா. இப்ப கடைஞ்சு கடைஞ்சு மாமாவோட பருப்பு எவ்வளியா அத்தை? அவன் பருப்பே இல்லாதவன்டா, எப்படிடா அவனுக்கு பருப்பு வேவும்? டேய்,
அவனை எதையாவது ஒன்று பண்ணி எழுப்பி விட்றா. என்னத்தான் பண்றது? அவன் பருப்பு மொத்த போட்டு என்ன பார்த்தா அவன் பருப்பும் வேகல, அவன் உறுப்பும் வேக மாட்டேங்குது. அவன் ஒரு சாம்பார்ரா, அவனுக்கு எதுவும் வேவாதுடா. ஐயோ அத்தா நண்டே, ஐயோ, என்னால அடக்க முடியலடா. அடக்கி வாசிங்க அத்தா, அடக்கி வாசிங்க. என்னால முடியலடா நண்டு. ஐயோ, அடக்கி வாசிங்க அத்தா. சக்கர கட்டி சந்தன பெட்டி, இந்த சித்திர குட்டி வந்தது சுத்தி. சக்கர கட்டி சந்தன பெட்டி, இந்த சித்திர குட்டி வந்தது சுத்தி. கொஞ்சமா நஞ்சமா சக்கர கட்டி சந்தன பெட்டி, இந்த சித்திர குட்டி வந்தது சுத்தி. மயிலோடு உறவாட முடியாமல் மனம் வாட, ரயிலோடும் வழி மேலே படுத்தேனடி. ரயிலோடி வரும் முன்னே மயிலோடி வரும் என்று நினைத்தே, அதுபோல நடித்தேனடி. நடித்தாலும் துடித்தாலும் பிடிவாதம் பிடித்தாலும் மலைத்தாயே இளமானை வசமாகத்தான். பல காலம் வலை போட்டு மனவீட்டில் துளை போட்டு நுழைந்தாய திருடன் போல் மெதுவாகத்தான். காதல் வரும்போது காவல் எதுக்கு? ஏது இனிமேலும் உடல் வழக்கு. காலை ஒரு சேவல் வந்து கூவரைக்கும். கட்டிக்கோ கட்டிக்கோ ஒட்டிக்கோ ஒட்டிக்கோ கிட்டவா கட்டழகா. சக்கர கட்டி சந்தன பெட்டி, இந்த சித்திர குட்டி வந்தது சுத்தி. இடுப்போடு அழகான மடிப்போடு அசைந்தாடும் மணித்தேரே, உனக்காக வடம் போடவா. இடையோடு இடை சேர இதமான கொதிப்பேர, பசும் பொண்ணே உனை கொஞ்சம் புடம் போடவா. விரலாலே தொடலாமா அகக்காயம் படலாமா. இளசான திருமேனி அதை தாங்குமா. அழுக்காமல் சலிக்காமல் அழைத்தாலும் வலிக்காமல் இருந்தாலே தருவேனே இதழோரமா. காயம் படக்கூடும் வேகம் பிறக்க, கூச்சலிடக்கூடும் நானும் தவிக்க. பூவை ஒரு பூம் என மெல்ல பறிப்பேன். கட்டிக்கோ கட்டிக்கோ ஒட்டிக்கோ ஒட்டிக்கோ கிட்டவா கட்டழகா. சக்கர கட்டி சந்தன பெட்டி,
சித்திர குட்டி வந்தது சுத்தி. எப்பொழுதும் அசத்தும் அசத்தும் உன்னுடைய நினப்பு, என்ன செஞ்சு அடங்கும் என்னுடைய தவிப்பு. கொஞ்சமா கொஞ்சமா கொஞ்சத்தான் பஞ்சமா அம்மம்மா என்ன சொல்ல. சக்கரை கட்டி சந்தன பெட்டி, இந்த சித்திர குட்டி வந்தது சுத்தி. நாதாரி நாய நினைச்சது சாதிச்சிட்டு இல்ல. எங்க அப்பனுக்கு பணத்தை கொடுத்து என்ன பணிய வச்சு தாலி கட்ட வச்சுட்டு இல்ல. தாலி மட்டும் தாண்டி உனக்கு கட்டினேன். நான் திங்கிறது தங்கறது தூங்குறது எல்லாமே தில் சேர்த்து கூட தாண்டி. இப்ப சொல்றேன், செத்து போன எங்க அம்மா மேல சத்தியமா சொல்றேன், என் வாழ்நாள் முழுசும் ஒண்ணு தொட மாட்டேன்டி. மாமா 12 கோடி ரூபாய் வரதட்சணையை கொடுத்து நான் உன்னை பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன். ஆனா நீ அந்த பணத்தை கொண்டு போய் அந்த தேவடியா கிட்ட கொடுத்துருக்க. ஆமாண்டி கொடுப்பேன். எங்க அப்பா சொன்னா உன்னை கட்டிக்கிட்டாதான் சொத்து பூரா உனக்குன்னு சொன்னா, அதனாலதான் உங்க கழுத்துல தாலி கட்டுனேன். ஏன் சொத்து எல்லாமே தில்சாத்துக்கு தாண்டி, அதுக்குத்தான் உன்னை கட்டிக்கிட்டது. இங்க பார், சின்ன வயசுல இருந்து நான் ஆசைப்பட்டது எதுவானாலும் அது சீப்பானாலும் சரி சிங்கப்பூர் ஆனாலும் சரி ஏன் அண்ணன் எனக்காக செய்வாரு. மாமா, உன்னை எப்படி கல்யாணம் பண்ணணும்னு தெரிஞ்சு எனக்கு, உன் கூட எப்படி குடும்பம் நடத்தணும்னு எனக்கு தெரியும். நான் எது மேல ஆசைப்பட்டாலும் அது எனக்கு கிடைச்சே தீரும். இதுதாண்டி இனிமே உனக்கு தினம் தினம். மாமா, 12 கோடி ரூபாய் வரதட்சணையா கொடுத்துட்டு உன்கிட்ட கண்ண பழுக்க அடி வாங்குறனா ஏன்? நீ என் கூட படுப்பேங்கிற நம்பிக்கையில தான். அடி மாமா அடி. நீ அடிக்கிற அடியில என் தலைய தனியா போடாலும் என் முண்டை மட்டும் ஓ முன்னாடி விழாம நிக்கும், உனக்காக நிக்கும். அடி மாமா அடி. கொத்தர நல்ல பாம்பு அடிக்கலாண்டி, உரைக்கும். என்னைக்குமே உரைக்காத மொன்ன பாம்புடி. மாமா, சின்ன திருத்தம், நான் மொன்ன பாம்பு கிடையாது, மலை பாம்பு. எதையும் விழுங்கி ஏப்ப விட்டுருவேன். நான் உன்னையே விழுங்கி ஏப்பட்டுருவோம் தெரியுமா? நான் உன் வயிற்றுக்குள்ளேயே போய் வாழ்க்கை நடத்துவேன், அது உனக்கு தெரியுமா? நடத்துவியாடி? நடத்துவேன். என்னடா ஓவரா பண்ற? நீ அடிச்சது யாரு தெரியுமா? அள்ளித்தர மகாலட்சுமி. அத போய் அடிக்கிறிய. அது கொடுக்கிற வரதட்சணைய நீ எவ கூடவோ படுக்கிறதுக்கு கொடுக்கறியே தச்சனை. அப்ப எங்கடா போச்சு அந்த ரோசம்? 10 ரூபா சம்பாதிக்க வக்கில்லாத பரதேசி நாயி உனக்கு இவ்வளவு ரோசமாடா? நீ சொன்ன மாதிரியே உன் கூத்தியாளுக்கு பணத்தை செட்டில் பண்ணிட்டேன். சித்ரா கூட ஒழுக்கமா குடும்பம் நடத்துற வழியை பாரு. இந்த கை தான் என் தங்கச்சி காலத்துல தாலி கட்டின கை. அதனால தான் இன்னும் உங்க உடம்புல இருக்குது. மாப்பிள்ள, அவ அராஜகமாக தான் உங்களை அடைஞ்சான். அதை நான் மறுக்கல. உங்க மேல அன்பு இல்லாத இதை செய்வாளா? பட்ட மரத்தில் பழங்காக்காது. இது வசமான தேக்கு. இது கூட வாழைப்பழம் வைக்கும் மாப்பிள்ள. என் வாழ்க்கையே என் தங்கச்சி சித்ரா தான். அவள் அடி வாங்கிறத என்னால் பார்த்துட்டு இருக்க முடியாது. அவள் என்ன தப்பு செஞ்சாலும் என்ன 4 அடி அடிக்க மாப்பிள்ள. என்ன 4 அடி அடிக்க. முதல்ல எந்திரிங்க. முதல்ல அடிக்கல அடிக்கல அடிக்கல. அவ கூட வாழவே எனக்கு பிடிக்கல. விடுங்க மாப்பிள்ள, ஏன் கதறீங்க? அவன் எங்க போவான்? நேரா அந்த தில்சாத் வீட்டுக்கு தான் போவான். போயிட்டு திரும்பி
திரும்பி வந்துருவான். மாப்பிள, அந்த தேவடி ஆளுக்கெல்லாம் தேனையே கொடுத்தாலும் பத்தாது, தேரையே கொடுத்தாலும் பத்தாது. கொடுக்க கொடுக்க கொஞ்சம் ஆளுக, கொடுக்கறத நிறுத்து. அந்த தேவடி ஆளுக குரங்கா மாறிடுவாளுக. அந்த குரங்கு பையனுக்கு புரியல, கூடிய சீக்கிரம் புரிய வைக்கிறேன். அதை பற்றி நீ கவலைப்படாத மாப்பிள. சித்ரா கிட்ட கொஞ்ச நேரம் சிரிச்சு பேசிட்டு போங்க, எனக்கு கொஞ்சம் வெளியில் வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன். மாப்பிள, பாக்கெட்டில் ஒரு 50,000 பணம் இருக்குமா? இன்னைக்கு பேங்க் லீவு, எடுக்க முடியல. மாப்பிள, இது கைமாத்து தான், நாளைக்கே திருப்பி கொடுத்துட்றேன். அம்மா கண்ணு, சித்ரா, சொல்லுங்க மாமா. மாப்பிளை கூட்டிட்டு போய் நம்ம வீட்டில் சாப்பாடு போடுமா. போ மாப்பிள, போய் சாப்பிடுங்க. கடைசி வரையிலும் திருப்பி கொடுக்காத காசுக்கு பேரு தான் கைமாத்து. கைமாத்தா கொடுத்த பல பேத்துக்கு இது புரியும். காசு விஷயத்துல நான் எப்பவுமே கரெக்டா இருப்பேன். காசு மணி துட்டு துட்டு. தலைவரே போதும், தலைவரே போதும். முத லவ் ப்ரப்போஸ் பண்ண போறீங்க, கம்மியா குடிங்க. டேய் சரவடி, சரக்கு அடித்தா தாண்டா ஒரு தைரியமே வரும். அப்போ தாண்டா லவ்வை ப்ரப்போஸ் பண்ண முடியும். தலைவரே பல பசங்க இப்படித்தான் லவ் ப்ரப்போஸ் பண்ண போறேன்னு சொல்லி பீர் சாப்பிட்டு போய் லவ் சொல்றானுங்க. என்ன பிச்சுக்குது? கண்ணைக்கும் லவ்வுக்கும் சம்மந்தமே இல்லை தலைவரே. அரை கட்டிங் போட்டது வர்றது வீரியம் இல்லை, தைரியம் இல்லை. அதே அறா படிச்சுட்டு தெருவில் கிடக்குறான். கண்ணைக்கும் லவ்வுக்கும் சம்மந்தமே இல்லை தலைவரே. டேய் கண்மணி, என் வீட்டு வேலைக்காரியாக இருந்தாலும் அவள் வெள்ளை அல்வாடா, வெட்டு கிளிடாவா. பார்த்து தலைவா, வெட்டிட போகுது. தில்சத் வேற உன பெரிய திமிங்கலமா நினைச்சிட்டு இருக்கா. நீ கண்மணி பின்னாடி கருவாடா கிடக்குறீங்க. டேய் அவ கிடக்கிற திருட்டு தேவடியா, 10 பேத்துக்கிட்ட போய் பஞ்சரான டயரடா. அந்த டயரை பஞ்சரை ஒட்டி ஒட்டி எத்தனை நாளைக்கு பொழப்பு நடத்த முடியும்? தலைவரே அவளால தான் நம்ம பொழப்பே ஓடிட்டு இருக்குது. டேய் சில்சாத்து வந்து ஷோகேஸ் பொம்மையில் இருக்கிற சேலை மாறிடா, 10 பேர் பார்ப்பாங்க. ஆனா கண்மணி அப்படி இல்லடா, ஷோரூமில் இருக்கிற சேலை அவ எனக்கு மட்டும் நட சொந்தம். இது மட்டும் திரிசூலத்துக்கு தெரிஞ்சது, திரிசூலை எடுத்து ஆடிடுவா. டேய் அவ ஆட்டக்காரிடா, ஆடத்தாண்டா செய்வா. கண்மணி வர நேரத்துல கண்ட நாயை பத்தி ஆண்டா பேசிட்டு இருக்கிற. என்ன ஓனரே, நீ எதுக்காக தோட்டத்துக்கு வர சொன்னீங்க? என்ன விஷயம்? அடா அடா அடா, இவ்வளவு அழகா இருக்கிறீங்க. என்ன லட்டுக்கா பிறந்த? இல்ல, எங்க அம்மா நல்லமாக்கு பிறந்த. என்ன பிறந்தியா போ, என்ன நாயா அலைய வைக்கிற. ஓனரே என்ன விஷயமா தோட்டத்துக்கு வர சொன்னீங்க? விஷயத்த சொல்லுங்க ஓனரே. சொந்த வேலை செய்யத்தான். உங்க சொந்த வேலையை நீங்க சொந்தமாவே செஞ்சுக்கலாமே, நான் எதுக்கு? கண்மணி, நாம 2 பேரும் சொந்தமாகி சொந்த வேலை செய்யத்தான் உன்னை நான் வர சொன்னேன். ஓ, ஓனர் நீங்க, வேலைக்காரின்னா தோட்டத்தில் என்ன களை பிடுங்கணுமா, தண்ணி காட்டுமா, சும்மா டக்கு டக்கு டக் டக்குன்னு செஞ்சிடறேன். சொல்லுங்க ஓனரே. அடியே கண்மணி, நீ ஓனரேன்னு என்னை கூப்பிடுறிய, உனக்கே அது ஓவரா இல்லை? ஓனரே தோட்டத்தில் எதை புடுங்கணும் ஓனரே? மசுறு புடுங்கணும். ஓனர் மசரியா? இல்லை இல்லை கண்மணி, என் தலையில் நீ மசாஜ் பண்ணணும். ஓ, மசாஜ்னா தலைமையில பிடிச்சி ஆட்டுறது அதுதானே? ஆட்டிட்டா போச்சு. என்ன கண்மணி, என் தலையில் நீ கை வைக்க போறியா? இதில் என்ன ஒன்றே இருக்கு? செத்த நேரம் உங்கள் தலைமையில பிடிச்சி அப்படி ஒரு ஆட்டு, இப்படி ஒரு ஆட்டு, ஆட்டுன்னு ஆட்டு, அவ்வளோதானே? அந்த சேர் எடுத்து போடுங்க, இங்கே போடுங்க. ஓனரே உட்காருங்க. சரவடி, ஏய் அணுகுண்டே நெஞ்சுக்குள்ளார வெடிக்குதுடா சரவடி. ஓனரே
உனக்கு எவ்வளவு வேணும்? ஓனரே ஒரு 500 ரூபா கொடுங்க, புதுசா ஒரு ஜாக்கெட் எடுத்துக்கிறேன். சரி வாங்கிக்க. ஓனரே அவ்வளவுதான். மசாஜ் முடிஞ்சது. இனிமே ஓவர் டைம் வேலைனா இங்கே கூப்பிடுங்க, தோட்டத்துக்கே வந்துடுறேன். சரி ஓனரே. ஓனரே ஜொல்லு ஒழுகுது, தொடச்சிக்கோ. டேய் கண்மணி எனக்கு செட் ஆயிட்டாடா சரவடி, செட் ஆயிட்டா. கண்மணி 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 சில்சாத்து சில்சாத்து, நான் உன்னதான் இன்ன வரைக்கும் நினச்சிட்டு இருந்தேன். எங்கே போனேன் சில்சாத்து? நான் எங்கேயும் போல, அதெல்லாம் இருக்கட்டும். தோட்டத்தில் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க உண்டியா? மசாஜ் தான். மசாஜா? அப்போ நானும் மசாஜ் பண்ணிவிடவா? பண்ணு. அப்போ உக்காருங்க. தலை நீவுறப்போ மூளையெல்லாம் அங்கங்கே ஆளுக்கு ஒரு பக்கமாக போய் நிற்கிது. பிறந்தா மெயின் வில்லனாதாண்டா பிறக்கணும். வரவும் போறவெல்லாம் மசரை பிடிச்சி ஆட்டிட்டு இருக்கிறாளுங்க. சரி மாமா இருங்க வரேன். உங்க கூட ஆடி பறணும் ரொம்ப ஜாலியாக இருக்கணும்னு ஆசையாக இருக்கு. ஒரு நிமிஷம் வந்துடுறேன். டே சரவடி, கண்மணி கூட சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சா இவ வேற வந்து என் காரியத்தையே கெடுத்து புட்டாடா. தலைவரே, கண்மணி கூட கனவுலையும் நெஜத்துல தில்சத்து கூடயும் என்ஜாய் பண்ணுங்க தலைவரே. அது எப்படிடா முடியும்? காமசூத்ராய நமஹ, ஓம் வாத்சாயனாய நமஹ, ஓம் அதிவீர ராமபாண்டியாய நமஹ. நான் அத்தினி, நான் சித்தினி, நான் பத்மினி, நான் சங்கினி. நீ அடிக்கடி
எங்கெங்கும் உண்டான கண்டாலும் உண்டாகும் சத்தங்கள் இல்லாத முத்தங்களின் காதல் நீரில்லாத மேடை நீந்த தரிகிடதம் அண்ணா என்ன விஷயம் என்ன உடனே வர சொன்னீங்க? இவர் யாரு தெரியுதா? இவரு என் ஃப்ரெண்டு டாக்டர் ஆனந்த். 3 வருஷமா வெளிநாட்டில் இருந்தார். உன்னை பற்றி உனக்கு தெரியாது, எல்லாம் இவனுக்கு தெரியும். எனக்காக பெரிய தியாகமே பண்ணுறதா இருந்தான். என்னண்ணா தியாகம்? உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறதா இருந்தான். அதில் என்னென்ன தியாகம் இருக்கு? இந்த தியாகத்தில் பெரிய உண்மையே இருக்குமா? உன் அண்ணன் உங்கள்கிட்ட மறைச்ச ஒரு விஷயம் இதுதான். உனக்கு குழந்தை பிறக்கிற பாக்கியமே இல்லை. 6 வருஷத்துக்கு முன்ன உனக்கு வயிற்று வலின்னு ஆனந்தோட கிளினிக்கில் இருந்தப்போ தான் உனக்கு இந்த குறை தெரிய வந்தது. கதறி துடிச்சேன். நான் இருக்கட்டா உன் நண்பன், நான் இருக்கேன், இவளுக்கு வாழ்க்கை நான் கொடுக்கறேன்னு சொன்னான். அவ இப்போ வாழ்ந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டேன். இந்த உண்மையை இதுக்கு மேலே மறைக்கிறது முறையில்லை. இந்த குறை உன் மாவனுக்கு தெரிஞ்சா? அண்ணா கவலைப்படாதண்ணா, நான் தைரியமாக தான் இருக்கேன், நீ கவலைப்படாத. அண்ணா என் மனசுக்கு பிடிச்சிதான் நான் அந்த ஜெயத்தை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எனக்கு நம்பிக்கை இருக்குண்ணா. நிச்சயமா என் வயிற்றுல ஒரு குழந்தை பிறக்குங்கிற நம்பிக்கை எனக்கு நிறையவே இருக்கு. ஆனந்த் சார், சாரி சார். சித்ரா, என் ஃப்ரெண்டோட தங்கச்சியாக தான் நான் உன்னை பார்த்தேன். நீ தாய்மை அடைய முடியும் நிலையாத தெரிஞ்சுதான் உன்னை என் மனைவியாக ஏற்றுக்க நினச்சேன், என் நண்பனுக்காக. இப்போ நான் ஃபேமஸான டாக்டராக இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் ஒன்றந்தான். நான் படிக்கிறப்ப அவன் பணத்தை எண்ணி கொடுக்காம அள்ளி அள்ளி கொடுத்தான். எனக்கு எப்பவுமே ஒன்றாந்தான் கடவுள். டே ஆனந்த், இவளுக்கு ஏற்பட்ட குறைக்காக நானும் குறையோட வாழ்கிறதா முடிவு பண்ணிட்டேன். ஆமாம் சித்ரா, நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறதா இல்லை, உனக்காகவே இந்த அண்ணன் வாழணும். என்னண்ணா இப்படிலாம் பேசுறீங்க? இது என் நேரண்ணா, அதுக்காக நீங்க கல்யாணம் இல்லைண்ணா, இது தப்பான முடிவு. கடவுள் உனக்கு கொடுத்தது மட்டும் சரியான முடிவா? அதுக்காக நீங்க இப்படி ஒரு முடிவு எடுக்கிறதா? எனக்கு ஆரம்பம் முடிவு எல்லாமே நீதானம்மா. அண்ணா அதனால நான் சொல்றத நீ கொஞ்சம் கேளுண்ணா. நீ சொன்ன ஒரு வார்த்தை கூட நான் தட்டுனது இல்லை. நான் சொல்ற இந்த ஒரு வார்த்தை நீ தட்டாதம்மா. அழாதடா தங்கம்,
நம்ம அடுத்த ஜென்மத்திலேயே ஒன்றா பிறக்க போகிறோம். இந்த ஜென்மத்தில் இந்த அண்ணன் உனக்காக வாழ்ந்த என்ன தப்பு? நான் ஆனந்த் கிளினிக் வரைக்கும் போயிட்டு வரேன். வாடா ஆனந்த். கடவுளே, எனக்குன்னு இப்படி ஒரு குறையை கொடுத்துட்டே நான் என்ன பண்ணுவேன்? ஆண்டவா, நானே குழந்தை வேண்டான்னு தான் இருந்தேன். நீயே எனக்கு அந்த பாக்கியத்தை கொடுக்கல. காட், தேங்க் யூ காட். என் அண்ணன் எனக்காக வாழ்வான். அவன் இந்த பரந்த உலகத்துல பாசத்துக்கு அடிமையா இருக்கான். நாம இந்த உலகத்துல சாதிக்கணும்னா அதுக்கு பணம் வேணும். பணத்துக்கு பாசமான அண்ணன் வேணும். என் அண்ணனோட பாசம் என்னை விட்டு என்னைக்கு போக கூடாது. என்னை சுத்தியே இருக்கணும். என் அண்ணன் சாகர வரைக்கும் எனக்கு சம்பாரிச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். கொலை கொலைன்னு இருக்கிற பொம்பளைங்க உடம்பு கொலை கொலைன்னு போறதுக்கு காரணமே குழந்தைதான். வயிற்றுல வரியோடு நிக்காத நெஞ்சோடு கையில கனமான குழந்தையோடு கஷ்டப்படுறதெல்லாம் எனக்கு பிடிக்காது. கட்ட காடு சேர்ற வரைக்கும் கட்டுக்குலையாம இருக்கணும். இருப்பேன். ஏன் அண்ணனை எனக்காக வாழ வைப்பேன். தம்பி, எங்கடா கொத்தா? யோ சாமி, என்ன பண்டியோ எது பண்டியோ எனக்கு தெரியாது. இன்னைக்கு எங்க அத்தையோட ஆகாயத்தாமரையா வெடிக்க வைக்கிறது உங்க ஒரு பொறுப்பு. அது என் கையில இல்ல, உங்க தாய்மாம கையில தான் இருக்குது. நான் என்ன பண்ண முடியும்? நீ சொல்றது புரியுது. அதுக்காக தான் லேட்டஸ்ட் சாமியார்னு உன்னை புக் பண்ணி கூட்டி வந்திருக்கேன். ஏதோ தப்பு பண்ணா போட்டு அடிடுவேன். சரி, மொத்தி வர சொல்லு. அத்தை வாங்க அத்தை. சாமி, குடிக்க தண்ணி கொண்டு வரட்டுங்களா? குடுங்க, கொண்டு வா தாயே. யோ 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 சாமி, அப்பா தாகம் தீந்து போச்சு. குட்டி, நீ குடிக்க கொடுத்த தண்ணீர் நான் தொடப்பேன் கண்ணீர். சாமி, அப்படியே நேரா என்னை பார்த்து நெல்ல. சொம்பு வை குழந்தாய். யோ சாமி, என்னையா பண்ற? இருடா பாருங்க மக்களே, எதுக்கு உணவு எதுக்கு பண்றாம என்ன பண்றாம பாருங்க. டேய் நண்டு, எங்க சாமி சாமிய மூக்கிலே உறிஞ்சு என் கத்தியை முழுகாம ஆக்கிறேன் போனுக்கு. அம்பி, அமைதியா இருக்கணும். நான் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன்ல. பயங்கர டெஸ்ட். உங்க அத்தைய சுத்தி பார்த்து மோந்து பார்த்ததுல சோடா அதிகமா இருக்குது. குழந்தைங்கப்பா, நைட்டுக்குள்ள போட்டிருக்க. டேய் சாமி, இதெல்லாம் ரொம்ப ஓவரியா. நைட்டுக்குள்ள ஏதாச்சும் போட்டுக்க. கட்டுக்க காணி போட்டதுனால கணக்கு தெரியல. எல்லாமே போட்டுருக்க சாமி. தெரியல. அந்த காலத்துல மழை என்ன பண்ணுவாங்க தெரியுமா? என்ன பண்ணுவாங்க? ஒரு கண்ணி பண்ண ட்ரெஸ் பூரா அவுத்துட்டு ஆமனை குண்டியா கையில் ஒரு விளக்கு கொடுத்து ஊரை சுற்றி வருவாங்க. ஆமா, அவன் கல்யாணம் எத்தனை மாதம் ஆகுது? 1 வருஷம் ஆச்சு சாமி. எது? 1 வருஷம் ஆச்சு. உன் புருஷனுக்கு மூடு வரணும்னா நீ என்ன பண்ணுற? எல்லாத்தையும் கழுத்து போட்டு அவன் முன்னாடி போய் நின்று 3 சுற்று சுற்றணும். அப்படி சுற்றினேன்னு வச்சுக்க, சுற்றினா உன் மாமனுக்கு மூடு வந்துடும்.
நண்டு இன்னும் யோசனைலாம் பண்ணக்கூடாது, டக்கு டக்கு டக்குன்னு செய்யணும். இதோ இப்பயே கழட்டி ஐயோ அத்தா இப்பயே கழட்டிடுவாங்க, அப்புறம் அவ்வளோ சாமிக்கு சாமி ஆடிடுவாரு, அவருக்கு எங்கேயும் ஆடிடு, அப்புறம் பசங்க தாங்க மாட்டாங்க, அவனுக்கு எங்கேயும் ஆடி போயிடும். டேய் நண்டு, உன் மாமா வழக்கம் போல தண்ணீர் போட்டு படுத்திருக்கானேடா. குழந்தாய், நான் சொல்வதை கேள். நீ மாமனை 3 சுத்து, மாமன் எந்திரிக்கல, மாமனுக்கு எந்திரிக்கலன்னா கேளு. சரிங்க சாமி. பார்த்து பார்த்து. ஏய் சாமி நேரா அவுத்து போட்டு போலாடா. நேரா அத்தை ஒரு ஒன்று முடிச்சிருப்பாங்களா? நைட் அவுத்தறன்னு பார்த்து வரலாம். நான் பார்த்துமா நீ பார்க்கற? யா எனக்கு கண்ணு இல்லையா? ஏய் இருடா பார்க்கறேன் நான். யோ யோ சாமி. ஏய் சரி ரைட். நம்பர் அடிச்சு கொண்டா. நம்ம 2 பேரும் போய் பார்க்கலாமா? யோ சாமி, இது எங்க தாய் மாமன் தண்ணி செய்யல. ஏய் வாடா போய் பார்க்கலாம். ஏய் வாடா. யா சாமி, நேரா சுத்து முடிஞ்சுக்குமா? யாரோ 2 சொத்து போயிருப்பான்னு நினைக்கிறேன். கேட்டி பாட்டறியா போய். யா சாமி நான் டேய் தேவையில்லாம வரடா. டேய் அங்க பாறா. சுத்து முடிஞ்சது நினைக்கிறேன். அங்க பாறா. ஐயோ அத்தை. ஏய் ஆமா. அட பாதி நாய் மாமா நீயா? நான் அத்தை நச்சு கட்டி பிடிச்சிட்டேன். டேய் ஏய் நண்டு பயல. கர்மா. யாரு என்னன்னு தெரியாம இந்த நசுக்குறீங்களே. ஏய் நான் பொம்பளை நச்சு தான் கட்டினேன். ஒரிஜினல் பொம்பளை கிடைச்சா அவ்வளவுதான். அத்தை நாயா போச்சு. நண்டு அமைதியாரு. சரி பொண்டாட்டி போடுறது நைட்டி உங்ககிட்ட எப்படி வந்துச்சு? எல்லாம் அவுத்து போட்டு. அட அதை ஏன் சாமி கேட்குற? என் பாட்டில் நானே போதையில மல்லாக்க படுத்து கிடந்தேன். ஐயோ. அப்புறம் கண்ணு முழிச்சு பார்த்தா நான் தான் அம்மனை கட்டையாக படுத்து கிடந்தேன். அப்புறம் என்னடான்னு பார்த்தா நைட்டு தான் கிடந்தது, எடுத்து மாட்டிக்கிட்டு வந்துட்டேன். ஆனால் ஆம்பளையா பொம்பளையான்னு தெரியாமல் 2 பேரும் இந்த பொடி பிடிக்கிறீங்களே. ஏய் நான் எங்கடா அவனை தொட்டேன்? தொடவே இல்லையா? அப்போ ஒருத்தனே தான் இந்த பொடி பிடிச்சான். மாமா எங்க அத்தை தான் துணி ஊத்து போட்டு சுத்த சொன்னேன். நீ வந்திருக்கிய எங்க அத்தை எங்க மாமா? ஏன்டா நானே அத்தை என்னமா சாமி சொன்ன மாதிரி எல்லாத்தையும் அவுத்து போட்டுட்டு நான் 2 சுத்தி சுத்தி வந்தேன். 3வது சுத்தும் போது எந்திரிச்சு நின்னதுடா. இந்த சனியை பிடிச்ச மூதேவி தான்டா எந்திரிச்சு நின்னா. அட நாய் மாமா. குழந்தாய், நான் சொல்றது எது பழிக்கவில்லையா? வெங்காயத்துல பழிச்சது. நீ அவுத்து போட்டு சுத்துறியா சுத்தலையா? அவுத்து போட்டு எப்படி சுத்துன தெரியுமா? அப்போ உனக்கு ஒண்ணும் இல்ல. இதுக்கு மேல ஒண்ணும் செய்யறதுக்கு ஒண்ணும் இல்ல தம்பி. நைட்டி போடும்போது தெரியுது, முடிஞ்சு போச்சு அவ்வளோதான். ஏண்டி வஞ்சரம், இந்த ஊருக்குள்ளதான் போலி சாமியாருக்கு தெரியுறாங்கன்னா நீயும் சாமியாரை கூட்டிட்டு வந்து இந்த வாழை நிமித்தலான்னு பாக்குற. அத்தை உன்ன நிறுவனமா சுத்த சொன்ன, ஆனா இப்படி நீ நிறுவன பிறந்த மணியா பெஸ்ட், நீ பிறந்ததுமே வாய முரண் நண்டு. ஏய் உனக்கெல்லாம் கட்டின பொண்டாட்டி நிர்வாணமா வந்து சுத்தியே உன்னால ஒன்னும் பண்ண முடியல. ஆனங்கட்ட நாய், உனக்கெல்லாம் ஒரு பொண்டாட்டி. சரி சரி, அதான் நம்ம ஆசிரமத்தில் சேர்ந்துருங்க, நான் பாத்துக்கிறேன். ஆசிரமத்துல நல்லா பாப்ப. போயா போ. 3 மாசத்துல முழுகாம. ஓனரே என்ன விடுங்க ஓனரே. ஓவர் டைம் பண்ணி இப்படி ஓவரா நடந்துக்கிறீங்க. என்ன விடுங்க ஓனரே, நான் போறேன். கண்மணி என்னால் முடியலடி. அழகி தங்கம், ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் இந்த மாமாவுக்கு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இந்த மாமாவை நீ மறக்கவும் மாட்ட, நினைக்காம இருக்கவும் மாட்டேங்க. ஓனரே இது தப்பான விஷயம், இதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன். அடத்து, இந்தியாவில் தான், அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த இளவுக்கு ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. மானம் வெக்கம் கற்பூர்னு பேசிட்டே இருக்கிறாங்க. வெளிநாட்டில் போய் பாரு, வேலைக்கு ஒருத்தையும் பார்க்குறான், வேண்டியதை செய்கிறான், வெரி குட் பாயின்னு போயிட்டே இருக்கிறான். இங்கே மட்டும்தான் இந்த பொம்பளைங்க வெறுப்பாத்திட்டே இருக்கிறாங்க. கண்மணி உன் காலில் வேணாலும் விழுகிறேன். ஓனரே ஐயோ காலை கடிச்சிடாதீங்க ஓனரே, என்னை விட்டுருங்க ஓனரே. கண்மணி, இந்த மாமா ஆசையோட விருப்பத்தோட கேட்குறேன். இங்கே பாரு, தாலி கயிறு கொண்டாந்துருக்கிறேன்.
இப்போவே தாலி கட்டி நான் உன்னைய பார்த்துக்கிறேன். ஆனால் இந்த கட்டில் விட்டு மட்டும் உன்னை தாண்ட விட மாட்டேன் கண்மணி. இங்கே பாரு கண்மணி, நான் ஓனரை கேட்குறேன். உனக்கு 100 ஜாக்கெட் என்ன 1000 ஜாக்கெட் எடுத்து தரேன். எனக்கு ஒரே ஒரு தடவை உன் ஜாக்கெட்டு கழட்ட அனுமதி கொடு கண்மணி. ஓனரே, நான் அழுதுடுவேன், அப்புறம் கடிச்சு வச்சிருவேன். கடிக்கிறியா? இந்தா கடி. எங்கே கடிக்கிறியா? கடி. இந்தா என் உடம்புல பட்டு அந்த எரிச்சல் நான் தாங்கிறேன் கண்மணி. உன்னை எனக்கு பிடிக்கல. ஆடா பிடிக்கலையா? ஒரு தடவை பிடிக்க விட்டாந்தாண்டி எனக்கு பிடிக்கும். பிடிக்க விடாமலேயே எப்படிடி உனக்கு பிடிக்கும்? இந்த காளையோட கொம்பு சூடு ஏறுதடி. பொங்கற வெள்ள பொங்கல பொங்க விடு, இல்லைன்னா பொசுக்கிடுவான் உன்னை. என்ன பண்றேன் பிள்ளைய? போட விடா, போடா முதல்ல இங்கிருந்து. டேய் சரவடி, யாராவா? கண்மணியோட அம்மா தலைவரே. அடாடாடாடாடாடாடா, அம்மா மாதிரியா இருக்கிறா? ஐயோங்கிற மாதிரி இருக்கிறாளே. இங்க பார், எனக்கு இருக்கிற கறி வரிக்கு மாடுன்னு பார்க்க மாட்டேன், கண்ணு கட்டின்னு பார்க்க மாட்டேன், கடிச்சு கொதறிடுவேன். டேய் சரவடி, அவளை புடுறா. கண்மணி, இப்பவாது ஒத்துக்கிறியா? இல்ல உங்க அம்மா முன்னாடியே உன்னை பண்ணட்டுமா, இல்ல உங்க அம்மாலே பண்ணட்டுமா? வாடி. ஏய் வாடி. குறுக்க நான் முதல்ல போயிட்டு வந்துடுறேன், அப்புறம் நீ போய்க்கிடா. மாதிரி ஈன பையன் நான் இல்லடா. அப்ப நீ முதல்ல போ, அப்புறமா நான் போய்க்கிறேன். அந்த அம்மா என் வீட்டு வேலைக்காரி. டேய் கண்மணி, என் வீட்டு வேலைக்காரிடா. வேலைக்காரிட்ட நடக்கிற லட்சணமா இது? டேய் அவ வேலை செய்ய மாட்டேன்னு அடம் பிடிச்சா, நான் சண்டை போட்டு வேலை சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். அதுக்கு இடையில நீ யாருடா? என்ன வேலை பார்க்க விடுறா? அந்த பொண்ணை விட சொல்லு. டேய் இவ என் வீட்டு வேலைக்காரி, நான் ஓனரு. அவளை தொடாதுன்னு சொல்ல நீ யாரா? மாமனா இல்ல அவளோட லவ்வரா இல்ல புருஷனாடா? டேய் கும்பாபிஷேகம் பண்ற நேரத்தில் வந்து கும்மி அடிக்கிறியாடா? என்னை குடும்பம் நடத்த விடுடா. குடும்பம் நடத்த வேணும் மொண்டாட்டியா? அப்பா ஊமண்டாட்டியா? டேய் இந்தாடா தாலி, இப்பவே அவ கழுத்துல கட்டா, அவ கால் விழுந்து மன்னிப்பு கட்டு, நான் இப்பயே போயிடுறேன். டேய் அவ வேலைக்காரிடா, 10 பைசா இல்லாதவா. 4 வீட்டுல பிச்சை எடுத்து நாத்த சோறுங்கிற நாயை கொண்டு போய் நடுவுல நீ வைப்பையாடா? டேய் தைரியமான ஆம்பளையா இருந்தா நீ இந்த தாலி கட்டு அவ கழுத்துல. தலைவரே தலைவரே, தாலி வாங்கிட்டான் தலைவரே. அவன் வாங்க தானே முடியும், அவனால தாலி கட்ட முடியாதுடா. அம்மா எனக்கு வேலை வரி தெரியல, உங்க சம்மதம். அழாதீங்க, உன்னை காப்பாத்தியே ஆகணும். உன் கழுத்துல தாலி கட்டுடுமா? பேசாம இருந்தா எப்படி? நான் தான் தாலி கட்டுங்கன்னு தலை குடிச்சு நிக்கிறேன்ல, சீக்கிரம் கட்டுங்க, இங்க இருந்து போயிடலாம். தலைவரே தாலியை கட்டிட்டான் தலைவரே, தாலியை கட்டிட்டான். இப்ப தொடர என் மொண்டாட்டிய. ஆசைப்படலாம் பொண்டாட்டியா நினைக்க கூடாது, பொண்டாட்டிய மட்டும் ஆசைப்படணும். அவன் தான் ஆம்பளை, நான் ஆம்பளை. என் தங்கச்சி வாழ்க்கை உன்னால கெட்டு கிடக்குது, அதை கேட்கத்தான் இங்க வந்தேன். இங்க ஒரு பொண்ணு வாழ்க்கை கெட்டு போகாம காப்பாத்திட்டேன்.
இனிமேல் உன்னை காப்பாத்திக்கினா யார் வாழ்க்கை நீ கெடாம பாத்துக்கணும். அத்தை வாங்க போலாம். திரும்ப பாக்குறேன். தலைவரே தலைவரே, என் வாயில நல்லா வருது. தாலி எடுத்து கொடுத்து கட்டு கட்டுனீங்க, அவன் கட்டி கூட்டிகிட்டே போயிட்டான். ஏய், அவனை சொல்லி தப்பு இல்லைடா. இந்த கதை எழுதுனானே நாமக்கல் KKS, அவனை சொல்லண்டா. எப்போ பார்த்தாலும் நல்ல ஃபிகராக பார்த்து கதாநாயகனுக்கே கட்டி வைக்கிறான். கடைசி வரைக்கும் இந்த வெள்ளம்லாம் விரல சூப்பிட்டு தான் போகணுமாடா. வாடா போலாம்.